செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் பலரை அந்த நாட்டு தாலிபான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் அல் கொய்தா தீவிரவாத இயக்க தலைவர் ஒசாமா சுட்டுக் கொல்லப்பட்ட பின் தாலிபான் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத அமைப்புகளும் கொடூர செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன. பாகிஸ்தானின் கடற்படை முகாம் மற்றும் அரசு அலுவலகங்களில் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் தற்போது அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோரை தாலிபான் தீவிரவாதிகள் கடத்திச் சென்று ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றுள்ளனர். அதன் வீடியோ காட்சி தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோ காட்சியில் இடம்பெற்றுள்ள தாலிபான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டு ராணுவமும் காவல்துறை அதிகாரிகளும் கடந்த சில தினங்களுக்கு முன் 6 சிறுவர்களை கொன்றதாகவும் அதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக போராடி வெற்றி பெற்ற அந்த நாட்டின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா நேற்று தனது 93வது பிறந்த நாளை கொண்டாடினார். தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக 67 ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்தவர் நெல்சன் மண்டேலா. இவரது 93வது பிறந்த நாள் நேற்று அந்த நாடு முழுவதும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் குழந்தைகள் காலையில் வகுப்புகளுக்கு செல்லும் முன் மண்டேலாவை வாழ்த்தி பாட்டு பாடினர். நாட்டிற்காக இவர் 67 ஆண்டுகள் அர்ப்பணித்ததை முன்னிட்டு 67 நிமிடங்கள் நாட்டிற்காக ஒவ்வொருவரும் சேவை செய்ய வேண்டும் என்று நெல்சன் மண்டேலா ஃபவுண்டேஷனும் கேட்டுக்கொண்டது. ஆனால் மண்டேலா தன் சொந்த கிராமமான கிழக்கு ஈஸ்டர்ன் கேபில் பிறந்த நாள் கொண்டாடினார். இவருக்கு ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன், அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்பட உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் வெற்றி பெற்று சென்னையை சேர்ந்த வீராங்கனைக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை தாம்பரத்தை சேர்ந்தவர்கள் சதீஷ் பாபு ஜெயந்தி தம்பதியினர். இவர்களது மகள் கீர்த்தனா சாகர். இவர் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு சுற்றுகளில் விளையாடி தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் ஆகிய பரிசுகளை வென்றார். இந்த போட்டியில் தென்னிந்தியாவில் இருந்து சென்று வெற்றி பெற்று முதல் பரிசுகளை வென்ற வீராங்கனை என்ற பெருமையையும் கீர்த்தனா சாகர் அடைந்துள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பின் இவர் இன்று சென்னை திரும்பினார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.